உருண்டு ஆண்டரை விட மாட்டேன். அப்படி அந்த மாதிரி இருந்தா நாங்க இந்த வாரத்துல நம்ம வாழ முடியும். ஏனென்றால் பயங்கரமான போராட்டத்துலதான் எல்லாரும் வாழ்றாங்க என்பது தெரியும். நானே அவ்வளவு போராடுறேன், எல்லாம் பேசுறேன், எல்லாம் செய்யறேன். எனக்கும் கோபம் திடீர்னு வந்துருது, ஒரு ஆளுக்கு மேல எரிச்சல்கள் வந்துருது, செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறது செய்துடுறோம். சில நேரங்களில் நேரத்தை வீணடிச்சிடும். இன்னைக்கு எப்படியாவது ஒரு 4 hours ஜபிக்கணும்னு சொல்லிட்டு காலத்தை எழுப்பி தீர்மானம் பண்ணிருப்பேன். காலத்துக்கு நைட் ஒரு ஜெபம் பண்ணிக்க மாட்டேன், பைபிள் வாசிக்க மாட்டேன், போல சுத்திட்டு திருவேன். நைட் வந்த பிறகு ஐயோ காலத்து ஒரு முடிவு எடுத்து பண்ணணும் நினைக்கிறோம், முடியவில்லை. ஆனாலும் ஆண்டவர் அறிவார், அதுக்காக நான் விட்டுட்டு போல. ஆனாலும் இரவு நேரங்களிலே ஆண்டவரோடு இருந்து நம்ம ஒப்புரவாகி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ளாக வாழ ஆண்டவர் இதுவரைக்கும் கிருபை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சத்தியங்களை நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். அதனால ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடமையில இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். நாம் ஒவ்வொருவரும் கடந்த கால ரட்சிப்பை பெற்றுவிட்டோம், சந்தோஷம். பழைய வாழ்க்கை, பழைய பாவங்கள் நினைக்காதீர்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து நான் இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நினையுங்கள். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.